உண்மையவா? என்ன உண்மை? எல்லா உண்மையும் தான். நீ என் பையன், நான் உனக்கு அம்மா. ஆகாஷை விட என் பையன் சித்துவ நீ கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி இப்படின்னு தேவையான உண்மையெல்லாம் சொல்லிருப்பேன். என்னடா முறைக்கிற? இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு உனக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்கும்போது நான் தான் உனக்கு அம்மாங்கிற விஷயம் தென்றலுக்கு தெரியதானே போகுது. எப்படிமா? தென்றல் ஆகாஷோட கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வரைக்கும் ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் எப்படிமா உன்னால இப்படி பேச முடியுது? எல்லாம் கான்ஃபிடன்ஸ் தான். என்ன பாக்குற? கடவுளை நம்புறவங்க கூட சில நேரம் தோத்துருவாங்க. தன்னோட கான்ஃபிடன்ஸ் நம்புறவன் கண்டிப்பா ஜெயிப்பான். இல்ல இல்ல, நீ ஒரு முடிவோட தான் இருக்க போல. நான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா சொல்றேன், தென்றல் என்னோட சேர்த்து வைக்கிற எண்ணத்தை இதோட விட்டுருங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதுக்கப்புறமும் தேவையில்லாம தென்றல் கிட்ட போய் என் விஷயமா ஏதாவது பேசினேன்னு வை, அப்புறம் அடுத்த நிமிஷமா உனக்கு டிக்கெட் புக் பண்ணி ஊருக்கு அனுப்பி வச்சிருவேன். போடா, நீ டிக்கெட் புக் பண்ணிட்டா நான் ஊருக்கு போயிடுவேனா? நீ என்ன சொன்னாலும் சரி, தென்றல் உனக்கு தான், அவளுக்கு நீ தான். உங்களை சேர்த்து வைக்காம நான் இங்கிருந்து போவே மாட்டேன். அம்மா, என்னம்மா இது? முகூர்த்த புடவை எடுக்கிறேன்னு என்ன வர சொல்லிட்டு ரொம்ப நேரமா பூஜை ரூம்ல இருந்துட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ பூஜையை முடிச்சிட்டு வந்து நான் எப்போ வியாபாரத்தை முடிச்சிட்டு போறது? நிறைய வேலை கிடக்கு, கடையை போய் நான் தான் திறக்கணும். என்னம்மா இது? வருவாங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அதுக்கு இல்லம்மா, நான் வந்து 1 மணி நேரமாச்சு, இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல. நான் எப்ப போய் கடையை திறக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பொண்ணோட வீட்ல இருந்து கூட ஆள் வர வேண்டியிருக்கு. இது வேறயா? இந்த அம்மா பூஜை ரூம்ல இருந்து வர மாதிரியே தெரியல. இப்ப பொண்ணு வீட்ல இருந்து எப்ப வர போறாங்களோ, நான் என் வியாபாரத்தை எப்ப ஆரம்பிக்கிறது? அப்பா, என்னப்பா என்னைக்கும் இல்லாம அம்மா ரொம்ப நேரமா சாமி கும்பிட்டு இருக்காங்க. சாமி கிட்ட அப்படி என்னப்பா வேண்டிட்டு இருக்காங்க? அவ சாமி கிட்ட வேண்டலடா, சும்மா பூஜை ரூம்ல பூஜை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? நடிச்சிட்டு இருக்காங்களா? எதுக்கு? வேற எதுக்கு? புடவை செலக்ட் பண்ண இன்னும் தென்றல் வீட்ல இருந்து யாரும் வரல. இல்ல, பொதுவா உங்க அத்தகாரி எந்த விஷயத்திலயுமே அடுத்தவங்க தான் தனக்காக முன்னாடியே வந்து காத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பா. இப்ப தென்றல் வீட்ல இருந்து ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடி உங்க அத்தை வந்து அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா அது அவளுக்கு பெரிய ஈகோவாயிடாதா? அதுக்காகத்தான் அவங்க வர்ற வரைக்கும் சும்மா பூஜை ரூம்ல சாமி கும்பிடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பா, சும்மா ஏதாவது சொல்லாதீங்கப்பா. அம்மா ரொம்ப நேரமாவே சாமி கும்பிட்டு தான் இருக்காங்க. அப்படியா? நம்பளைனா இப்ப பாரு, தென்றல் வீட்ல இருந்து ஆளுங்க வந்த அடுத்த செகண்டே உங்க அம்மா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இங்க வர்றாளா இல்லையான்னு. எப்படி?
வாங்க வாங்க. உங்களை கூட்டிட்டு வர சொல்லி கார் அமிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆடி அசஞ்சி இப்பதான் வந்து சேர்றீங்க. இல்லம்மா, நாங்க அப்பவே கிளம்பிட்டோம். வர வழியில ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. சரி உட்காருங்க. இந்தாங்க. எதுக்குது? முகூர்த்த புடவை பாக்குறதுக்காக வரோம். வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு பூ வாங்கிட்டு வந்தேன். வாங்கினது வாங்கினீங்க, ஒரு 10 முழமாவது வாங்கிருக்கலாம் இல்லையா? ஓ, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ்வளவு பூ வாங்குறதுக்கு வசதி இருந்திருக்காது. பரவாயில்ல, வாங்க வாங்க. இங்க பாருங்க, மாம்பழ கலர் மெரூன் கலர் பார்டர் இருக்கு. கட்டினா சூப்பரா இருக்குமா, பாருங்க. ஆண்டி, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். ஹாய் தென்றல். ஹாய் ஆகாஷ். இத பாருங்கம்மா. வாங்க. இந்த ஹாய் பாய்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இந்த புடவையை பாருங்கம்மா. அம்மா, இந்த புடவை பாருங்க. இந்த பார்டர் நல்லா பெருசா இருக்கும். இந்த டிசைன் நல்லா இருக்கும். பாருங்க பாருங்க, பச்சை கலரு, இதுல கோல்டு பார்டர் வரும். பிடிக்கலையா? இல்ல. சரி. தென்றல், இது உனக்கு நல்லா இருக்கும்ல? இந்த கலர் உனக்கு எடுப்பா இருக்காத்த. குருசாமி, அம்மா, இந்த பிங்க் ஒரு தடவை காட்டுங்க. இந்த பிங்குங்களா? இப்படி கொடுங்க. தென்றல், இந்த புடவையை பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு. நல்ல பாட்டி. இது சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? தென்றல். என்னம்மா? ஏய் தென்றல், அந்த புடவையை நானும் எடுக்கணும்னு நினைச்சேன். கரெக்டா எடுத்துட்டியே. தென்றல், உன்னோட கலருக்கு அந்த புடவை சூப்பரா இருக்கும். ஆமா அத்தை, உன்னோட செலக்ஷன் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ அத்தை. பரவாயில்ல தென்றல், ரொம்ப அழகான புடவை தான் செலக்ட் பண்ணிருக்க. தென்றல், நீ செலக்ட் பண்ண புடவை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. தென்றல், சூப்பரா இருக்கு. இந்த புடவை ரொம்ப வித்தியாசமா டீசென்ட்டாவும் இருக்கு. தென்றல், ஆண்டாளம்மா சொல்ற புடவை எடுத்துக்க. அது நல்லா இல்லம்மா. தென்றல், இந்த புடவைய இப்படி பார்க்கும்போது உனக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா கட்டிக்கிட்டு மணமேடையில நீ உட்கார்ந்தா வேற ஒரு லெவல்ல இருப்ப. இதையே எடுத்துக்க. இத பார் தென்றல், ஏன் அனுபவத்துக்கு கல்யாண பொண்ணு எந்த புடவையை கட்டினா நல்லா இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். இதையே எடுத்துக்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டி, அது தென்றல், அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அந்த புடவை நல்லாதான் இருக்கும். அதையே எடுத்துக்க. அதையே எடுத்துக்க. சரி பாட்டி, நான் அதையே எடுத்துக்கிறேன். குருசாமி, சொல்லுங்கம்மா. இந்த புடவை என்ன விலை? ஒரு நிமிஷம் காட்டுங்க.
1,00,000 சரி ஆகாஷ், பாட்டி. நீ போய் கேஷ் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. சரி பாட்டி. அண்ணே, சொல்லுப்பா. அந்த புடவை எவ்வளவு விலை? இந்த புடவையும் 1,00,000 தான் தம்பி. ஆகாஷ், எதுக்கு அந்த புடவைக்கு விலை கேக்குற? சொல்றேன் பாட்டி. அண்ணே, சொல்லுங்க தம்பி. இந்தாங்க, இதுல 2,00,000 ரூபாய் இருக்கு. ஆகாஷ், என்ன பண்ற நீ? அந்த புடவையோட விலை 1,00,000 ரூபாய். நீ 2,00,000 ரூபாய் கொடுக்கற? இல்ல பாட்டி, இந்த 2 புடவையும் வாங்குறோம்ல. தென்றல், இந்த புடவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? எனக்கும் பிடிச்சிருக்கு. இது நான் உனக்காக கொடுக்கிற முதல் கல்யாண பரிசு. பரவாயில்லையே, நம்ம பையன் கலக்குறானே. கல்யாணத்துக்கு முன்னாடியே புடவெல்லாம் சூஸ் பண்றான். நாமளும் தான் இருக்கோமே, நமக்கும் 2 கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இதுவரைக்கும் நம்ம அவங்களுக்குன்னு எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்ல. மாதவியாச்சும் நம்ம கூடவே இருக்கா. இவளுக்கு நாம எப்ப வேணாலும் வாங்கி கொடுத்துக்கலாம். ஆனா சாரதா ஏதோ அவசர வேலையா தான் சென்னைக்கு வந்திருப்பா. எப்ப வேணாலும் அவ ஊருக்கு கிளம்பிடுவா. அதனால நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். சாரதா, எப்படி இருக்க சாரதா? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க. நான் கிளம்பணும். என்ன சாரதா உடனே கிளம்பணும்னு சொல்ற? ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? ஒரு வேலையும் இல்ல. உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு சீக்கிரமா சொல்லுங்க. என் பையன் எப்படி இருக்கா? அவன் எப்படியோ இருக்கான். அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? என்ன சாரதா, யாரோ 3வது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. இப்போ எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சரி, நான் கிளம்புறேன். சாரதா, சாரதா நில்லு சாரதா. உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் சாரதா. இங்க பாத்தியா, உனக்காக வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? இந்த போட்டுக்க. இது என்ன, உங்க அம்மா எனக்கு கொடுக்க சொன்ன லஞ்சமா? என்ன என்ன சாரதா இப்படி எல்லாம் பேசுற? நானா தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். நிஜமா நானா தான் வாங்கிட்டு வந்தேன். கம்பெனில சேலரி கொடுத்தது போக அது என் அக்கௌண்ட்ல அப்படியே தான் இருக்கும். அந்த பணத்துல தான் இதை வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி இதுக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வாங்கிக்கோ சாரதா, கையில போட்டு பாரு. எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் சாரதா, உன் கைக்கு இது நல்லா இருக்கும். புடி. நீங்க யாருங்க எனக்கு வளையல் வாங்கி கொடுக்க? சொல்லுங்க. என்ன சாரதா இப்படி கேக்குற? பின்ன எப்படிங்க கேட்க சொல்றீங்க? நான் உன் புருஷன் தானே. வயித்துல புள்ளையோட நிர்கதியா நான் தெருவுல நின்னப்ப உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு வேடிக்கை மட்டும் தானே பாத்தீங்க.
அப்ப தெரியலையா நீங்க என் புருஷன்னு? என்ன ரொம்ப பேச வைக்காதீங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க கொடுக்கறது எதுவும் எனக்கு தேவையும் இல்லை. சரதா ப்ளீஸ் நில்லு. சரதா, நான் உனக்கு செஞ்சது எல்லாமே தப்புதான். அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணத்தான் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் சரதா, தயவு செஞ்சு வாங்கிக்கோ. ஓ, உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இந்த தங்க வளையல வாங்கி கொடுத்து பிராயச்சித்தம் தேடுறீங்களா? என்ன நினைப்புங்க உங்களுக்கு? இல்ல சாரதா, பிராயச்சித்தங்கிறது நான் இந்த வலையில வச்சு சொல்லல. நான் உனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். உன் கைக்கு நல்லா இருக்கும், இந்தா. நானே உன் கைக்கு போட்டு விடவா? கொடு. கைய விடுங்க. புடி சாரதா. கைய விடுங்கன்னு சொன்னேன். ப்ளீஸ் சாரதா. என்னங்க விடுங்க, என்ன விடுங்க. எனக்கு இது தேவையில்லை, விடுங்க. இல்ல நீயே போட்டு. தயவு செஞ்சு கைய விட போறீங்களா இல்லையா? சாரதா, உன் கைக்கு நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க போட்டுக்கோ சாரதா. ப்ளீஸ் சாரதா. கைய விடுங்க. சாரதா ப்ளீஸ் விடுங்க. சாரதா, சொன்ன கேளு சாரதா. கையெடுங்க. சாரதா, கையெடுங்கன்னு சொன்னேன். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் வாங்கி தரேன்னு தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன சாரதா நீ? நான் உனக்காக ஏதாவது செய்ய ஆசைப்படுறேன், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேணாம். இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் என்னை விட்டு ஒதுங்கியே இருங்க. அது போதும் எனக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது நீங்க உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. என்ன சாரதா, என்ன செய்யணும் சொல்லு. சொல்லு, என்ன உதவியா இருந்தாலும் நான் செய்யறேன், சொல்லு. தென்றலுக்கும் நம்ம புள்ள இல்ல ஏன் பையனுக்கும் கல்யாணம் நடக்க ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. உங்ககிட்ட நான் வேற எந்த உதவியும் எதிர்பார்க்கல. என்ன அமைதி ஆயிட்டீங்க? இல்ல, தென்றல ஆகாஷ் விரும்புறான். என் பையனும் தான் தென்றல விரும்புறான். இன்னும் சொல்ல போனா என் பையன் தான் உங்களுக்கு முதல் பையன். அவன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதா ஒரு அப்பாவா நீங்க செய்யற முதல் கடமை. இல்ல, ஆகாஷ்க்கும் தென்றலுக்கும் நிச்சயமே முடிஞ்சு போச்சு. இப்ப போய் என்ன சொல்ல வரீங்க? என் பையன் விரும்பினாங்கிறதுக்காக மட்டும் நான் தென்றல உங்க குடும்பத்துக்கு வரவிடாம தடுக்கணும்னு நினைக்கல. பொதுவாவே நினைக்கிறேன். ஏன்னா உங்க குடும்பத்துக்கு தென்றல் மருமகளா வந்தா உங்க அம்மா அவ வாழ்க்கையை என்ன செய்வாங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. அதனால தென்றல என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நீங்க முடிஞ்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்லனா எப்பவும் போல உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்க பக்கமாவே நின்னுக்கங்க. உங்க தயவு இல்லாம என் பிள்ளையோட விருப்பத்தை நான் எப்படியும் நிறைவேற்றி வைப்பேன்.